வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, கண்ணுமணி 1 வருஷத்துக்குள்ள என்னை தூக்கி சாப்பிட போறியா? தனது மரணத்தை தானே கணித்துள்ள சிவகுமாரின் தந்தை. வெளியான பரபரப்பு அதிர்ச்சிகரமான கண்ணீர் வீடியோ. சிவகுமாருடைய வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். நடிகர் சிவகுமார் அப்பா மிகப்பெரிய ஒரு மனிதர். பல திரைமலைகளை கொண்டவர். 10 கலைகளை ஒரே நேரத்தில் செய்பவரே தசவதானி என்பாங்க. 8 கலைகள் ஒரே நேரத்தில் செய்பவரை அதிர்ஷ்டவாணி என்பாங்க. 100 கலைகளை ஒரே நேரத்தில் செய்பவரை சாதாவாணி என்பாங்க. அந்த காலத்தில் ஆட்களின் மூளை பார்க்கும்போது அந்த அளவிற்கு இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஆட்களிடம் அந்த அளவிற்கு மூளை பக்குவம் இல்லை. நான் நடிகனாக பிறகு எனக்கு 10க்கும் மேற்பட்ட நடிகர்கள் நடிகையின் கார் நம்பர் மனப்பாடமாக தெரியும். 10ற்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்கள் மனப்பாடமாக தெரியும். ஆனால் தற்போது என்னுடைய கார் எண்ணை நினைவில் வைக்க சிரமமாக உள்ளது. இன்றைக்கு மூளை இப்படி மாறிவிட்டது என்று நடிகர் சிவகுமாரின் அப்பா 5 விஷயத்தில் மிகப்பெரிய ஆள். எங்கு தண்ணி இருக்கிறாரோ துல்லியமாக சொல்லிவிடுவார். வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கு சோசியம் சொல்லுவாங்க. சாலையில் ஒரு வண்டி செல்கிறது என்றால் அந்த வண்டியில் எத்தனை பேர் செல்கிறார் என்பதை சரியாக சொல்லிவிடுவாங்க. நேற்று என்னை சட்டை போட்டிருந்தோம் என்பதையும் சரியாக சொல்லிவிடுவாங்க. தொலைந்து போன பொருளை யார் எடுத்திருப்பாங்க என்பதை சரியாக சொல்லுவாங்க. கோவை சூலூர் அருகே உள்ள காசி கவுண்டபூர் அவருடைய சொந்த ஊர். அவரது மாமியார் ஊர் பல்லடக்கம் பக்கத்தில் உள்ள கல்லடாம்பாளையம் அந்த ஊருக்கு சென்றிருக்காரு. கடுமையான தண்ணீர் பஞ்சம் அந்த ஊர்ல இருந்திருக்கு. அந்த விஷயத்தை இருவரிடமே கூறியதும் இவங்க ஒரு இடத்துல தோண்டிபடி கூறியுள்ளார். அந்த இடம் கடுமையான பாறைகள் நிறைந்த இடமாக இருந்ததால் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்காங்க. சிவகுமார் அப்ப உறுதியாக கூறியதால் தோண்ட ஆரம்பித்திருக்காங்க. அந்த இடத்திலிருந்து தண்ணீர் மழைக்காலம் வறண்ட காலம் என எல்லா காலங்களிலும் கிட்டத்தட்ட 82 ஆண்டுகளாக தண்ணீர் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு முன்னணி பத்திரிகை அந்த ஊர்ல சென்று பேட்டி எடுத்து இந்த விஷயத்தை அவங்க பத்திரிகையிலும் போட்டிருக்காங்க. நடிகர் சிவகுமார் அவர் அம்மாவின் வயிற்றில் கருவாக உருவாகிய போது அவரது அப்பா ஒரு கடிதத்தை எழுதி மனைவிடம் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் எனக்கு பிறக்கப் போவது ஆண் குழந்தை. இந்த குழந்தை பிறந்தது ஒரு வருடத்துக்கு நான் இறந்து விடுவேன் என்று அந்த கணிப்பில் சொல்லியிருக்காரு. இப்போது அந்த இது பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அப்படி நான் இறக்கவில்லை என்றால் அவன் எனக்கு பிறந்தவன் அல்ல என எழுதியிருந்தார். சில மாதங்கள் கழித்து குழந்தை பிறந்தது. அவர் கணித்தது போல ஆண் குழந்தை பிறந்தது. இது மகிழ்ச்சி தரக்கூடிய கணிப்பாக இருந்தாலும் அடுத்த சில மாதங்களை துயரமான கணிப்பு மரம் இருந்தது. கண்ணுமணி 1 வருஷத்துக்குள் என்னை தூக்கி சாப்பிட போறியா? ஏண்டா என்னை தூக்கி சாப்பிட போற என சிவகுமாரை கையில் எடுத்து கொஞ்சம் போதெல்லாம் அவர் அப்பா கூறுவாராம். சரியாக சிவகுமார் பிறந்து 10வது மாதத்தில் அவர் அப்பா இறந்து விடுகிறார். இறக்கும்போது அவருக்கு 33 வயது. பின்பு அவர் அப்பாவின் இறுதிச் சடங்கு முடித்துவிட்டு அனைவரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவரை தவழ்ந்து கொண்டிருந்த சிவகுமார் அன்றுதான் முதல் முறையாக சுவற்றை பிடித்து எழுந்து நின்றுள்ளார். அந்த சுவற்றை பிடித்து நின்று கொண்டிருந்த சிவகுமார் வந்தவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாராம். அதை பார்த்து அப்பன் தூக்கி சாப்பிட்டு என்ன தெனாவட்டா சிரிக்கிறான் பார் என்று அங்கு வந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நடிகர் சிவகுமாரின் தந்தை இதுவரை புகைப்படம் கூட எடுத்துக்கொண்டதில்லை. நான் அற்புத ஆயுள் இறந்து விடுவேன் என போட்டோவை வைத்து வருஷம் கும்பிடுவதை திதி போடுவதை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு போட்டோ கூட அவர் எடுத்துக்கொண்டதே இல்லையாம். நான் பிறந்தேன், வளர்ந்தேன், இறந்தேன் மற்றும் இறந்துவிடும். என்னுடைய நினைவாக இதை மட்டும் வைத்துக்கொள் என்று கூறி முருகனின் புகைப்படம் ஒன்றை மட்டும் மனைவியிடம் அவர் கொடுத்துள்ளார். சிவகுமாரிடம் இன்று இருக்கும் மனப்பாட ஆற்றல் மற்றும் ஒழுக்கம் அவருடைய அப்பாவிடமிருந்து அவருக்கு வந்ததுதான் என்று சொல்லுகிறாங்க.